அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர பெருமக்களே, நாம் எல்லோரும் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். அதாவது நமது இலங்கை நாட்டிலே மழை வெள்ளத்தின் மூலமாகவும் பயங்கரமான சூறாவளி காற்றின் மூலமாகவும் மண் சரிவுகள் மூலமாகவும் நமது நாட்டு மக்கள் பல்வேறு விதமான துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய ஒரு துக்ககரமான கவலைக்குரிய காலகட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். இவ்விதமான இந்த நேரத்திலே முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எந்த முறையிலே நடக்க வேண்டும் என்பதையும் மார்க்க ரீதியாக நாங்கள் அறிந்து கொள்வதும் அதன் பிரகாரம் நாங்கள் செயல்படுவதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே நமக்கு நன்மைகளை தேடித்தரும். அந்த அடிப்படையிலே மிக முக்கியமாக நாம் பல விடயங்களை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதாவது ஒரு ஊரிலே கடுமையான வெள்ளம் வருமானால், மண் சரிவுகள் ஏற்படுமானால், பயங்கரமான புயல் வீசுமானால், பூகம்பங்கள் ஏற்படுமானால், அல்லது சுனாமி போன்ற கடலுடைய சீற்றத்தினால் ஊர்கள் அழிக்கப்படுமேயானால், அவ்விதமான அந்த விஷயங்கள் நடைபெறுகின்ற பொழுது நாம் எந்த முறையிலே கவனிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. முதலாவதாக நாம் பார்க்க வேண்டும், குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் கடுமையான மழை பொழிவின் மூலமாக, கடுமையான வெள்ளத்தின் காரணமாக அல்லது புயல் காற்றின் காரணமாக அவற்றை இந்த பூமிக்கு ஏன் அனுப்புகிறான் என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது பெரும்பாலும் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆது சமூது அந்த கூட்டத்தினர்களை நாங்கள் அவர்களுக்கு பயங்கரமான மழை பொழிய வைத்து பயங்கரமான சூறாவளியை அனுப்பி அந்த மக்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தோம், அழிவை கொடுத்தோம் என்று சொல்லி குர்ஆன் சொல்கிறது. அதே போன்று ஹதரத் லூத்து நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய சமுதாயம் அங்கே மிக பயங்கரமான பூமியை தலைகீழாக புரட்டி அங்கே அந்த மக்களுக்கு அவர்களுடைய காலத்திலே இருந்தவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள், அழிந்திருக்கிறார்கள். அதே போன்று ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய கௌமுகள் மக்களாக இருந்தவர்கள், அவர்களுடைய நிலைமையும் இது போன்றுதான் இருந்தது. அவர்கள் மிக பயங்கரமான சத்தத்தினால், இடி சத்தத்தினால் அல்லது பயங்கரமான கொடிய சத்தத்தினால் அழிக்கப்பட்டார்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இவ்விதமான ஒரு அனர்த்தத்தை நாங்கள் பூமியிலே பார்க்கிற பொழுதும் நாங்கள் கொஞ்சம் சிந்தனைக்கு எடுக்க வேண்டும். வெறுமனே இது இயற்கையின் அனர்த்தம் என்று தட்டிவிட்டு போய்விட முடியாது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடியவர், இஸ்லாமிய மார்க்கத்தை நம்பி இருக்கக்கூடியவர், ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அது இயற்கையாக ஏற்படுகிறது, இயற்கை அனர்த்தம், இதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று வெறுமனே அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு போய்விட முடியாது. குர்ஆனுடைய ஹதீஸுடைய எச்சரிக்கை பிரகாரம் பார்க்கிற பொழுது இந்த பூமியிலே அநியாயங்கள் நடைபெறுவதன் காரணமாக, இறைவனுக்கு இணை வைப்பது அதிகப்படுத்துவதனால், பாவங்கள் அதிகப்படுத்துவதனால், விபச்சாரங்கள், குடி, சூது, அதே போன்று மிக மோசமான கலாச்சார சீரழிவுகள் பூமியிலே நடைபெறுகின்ற பொழுது அந்த இடத்திலே அல்லாஹ் அந்த மக்களை அல்லது அங்கே இருக்கிற மக்களை அவர்களை திருத்துவதற்காக வேண்டி இவ்விதமான அனர்த்தங்களை ஏற்படுத்துகிறான் என்று சொல்வதுதான் குர்ஆனும் மார்க்கமும் சொல்லித் தருகிற விஷயம். இந்த இப்படியான நிலைமைகள் வருகிற பொழுது பூமியிலே வாழக்கூடிய மக்கள், அந்த துன்பத்துக்கு முகம் கொடுத்தவர்களும் சரி,
அதற்கு முகம் கொடுக்காமல் இருந்தவர்களும் சரி, அந்த துன்பத்தில் பாதிக்கப்பட்டவர்களும் சரி, பாதிக்கப்படாதவர்களும் சரி, ஒவ்வொருவருமே சிந்திக்க வேண்டும். ஏதோ இந்த பூமியில் நம்ம மூலமாக பாவங்கள் நடைபெறுகின்றன, குற்றங்கள் நடைபெறுகின்றன, அல்லாஹ்வுக்கு விருப்பமற்ற காரியங்கள் நடைபெறுகின்றன என்பதை உணர வேண்டும். ஆனால் இந்த குற்றங்களும் தவறுகளும் அநியாயங்களும் மோசடிகளும் விபச்சாரம் அதே போன்று சூதுவாதுகள் இப்படியெல்லாம் நடைபெறுகிறதா என்று கேட்டால் 100க்கு 200% நடக்கிறது என்று அனைவருமே சொல்லிவிடுவார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலை இருந்தால் அங்கே இறைவனின் கோபமும் தண்டனையும் வரும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாங்கள் சாதாரண மக்களிடத்திலே சொன்னால், இறை நம்பிக்கை இல்லாத மக்களிடத்திலே சொன்னால் அவர்கள் கேட்பார்கள், ஏன் உங்களது இறைவன் மிக கொடியவனா? எங்களுடைய இறைவன் கிடையாது, சர்வலோகத்தையும் படைத்த இறைவன், மனு குலத்தை படைத்த இறைவன், ஜீவராசிகளை படைத்த இறைவன். அவனிடத்திலே மக்களுக்கு படிப்பினை கொடுப்பதற்காக வேண்டி சில நேரங்களிலே அங்கே ஒரு சிலர்களுக்கு துன்பம் துயரங்களை ஏற்படுவது இயல்புதான். ஏன் உயிர்களும் கூட போய்விட முடியும், அல்லது எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாய்கள் நஷ்டமும் வர முடியும். இவைகளை கொடுத்தேனும் மனிதன் திருந்த வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விடயம். அதற்கு அடுத்தபடியான விஷயத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது, துன்பத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி ஒத்தாசை புரிவது மிக முக்கியமான ஒன்று. முதலாவது நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். பிரச்சனை ஒன்று வந்திருக்கிறது வருகிறது என்று சொன்னால் இதற்கு இறைவனுடைய தண்டனையாக இருக்கலாம். நம்பிக்கை கொண்டவர்கள் அவ்விதம் எடுத்துக்கொள்ள முடியும், நம்பிக்கை இல்லாதவர்கள் அதை கடந்து போய்விட முடியும். ஆனாலும் கூட உண்மையும் யதார்த்தமும் அதுதான். அதற்கு அடுத்தபடி இப்போது அவர்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். வீடு வாசலை இழந்திருக்கிறார்கள், சொத்து செல்வங்களை இழந்திருக்கிறார்கள், தான் சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கு அவர்களுக்கு ஆகாரம் இல்லாமல் பல சிக்கலுக்கானாகி இருக்கின்ற மக்களுக்கு உணவளிப்பது மிக முக்கியமான கடமை. ஆடைகளை கொடுப்பது முக்கியமான கடமை. வீடு வாசல்களை இழந்தவர்களுக்கு அதற்குரிய வழிவகைகளை செய்து கொடுப்பது முக்கியமான கடமை. துன்பத்திலும் துயரத்திலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் அந்த துன்பத்திலே இருந்து விடுதலையை பெற்றுக் கொடுப்பதும் ஒரு முஃமினுடைய முக்கியமான ஒரு பண்பு. அந்த அடிப்படையிலே இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வெள்ளமும் இந்த காற்றும் இந்த பூகம்பமும் வந்ததனால் நேரடியாக பாதிக்கப்படாவிட்டாலும் இந்த சூழ்நிலையினால் எத்தனையோ நாள் வியாபாரங்கள் இல்லை, தொழில்கள் இல்லை, அவர்களுக்குரிய வருமானங்கள் இல்லை. இதனால் பல துன்பங்களும் துயரங்களும் ஆகியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மட்டுமல்லாமல் சகல மக்களுக்கும் உதவி செய்ய வேண்டியது என்பது முக்கியமான ஒன்று. குறிப்பாக வெளி மாவட்டங்களில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கொழும்பில் இருக்கக்கூடிய மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மழையின் காரணமாக நேரடியாக அவர்கள் தண்ணீரினால் பாதிக்கப்படாவிட்டாலும் வியாபாரம் இல்லை, தொழில் இல்லை, கொடுக்கல் வாங்கல் இல்லை என்பதனால் வீட்டினுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் எத்தனையோ பேர்கள் அவர்கள் துன்பப்படத்தான் செய்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். அப்படி அத்தனை மக்களுக்கும் உதவியொத்தாசை புரிவது ஒவ்வொரு மனிதனுடைய கடமையாக இருக்கிறது. அரசாங்கம் இவைகளை எந்த அளவுக்கு அந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதோ அதே போன்று மக்களும் சேர்ந்து அதற்கு உதவி செய்ய வேண்டும். இதிலே எந்த ஜாதி மத வித்தியாசங்களை பார்க்கக்கூடாது. எல்லோருமே மனிதர்கள் தான், எல்லோருமே தேவையுள்ளவர்கள் தான், எல்லோருக்கும் துன்பமும் கஷ்டமும் மனவருத்தமும் அவர்களுக்குரியதுதான். அதனால் அவர்கள் அந்த துன்பத்தை துடைப்பதற்கு உதவி செய்வது இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. உங்களிடத்திலே பணம் இருந்தால் பணத்தால் உதவி செய்யுங்கள், பொருள் இருந்தால் பொருளால் உதவி செய்யுங்கள். அப்படி எதுவுமே இல்லை என்றால் பிரார்த்தனை பண்ணுங்கள். யா அல்லாஹ், உன்னுடைய கோபத்தின் மூலமாக இந்த நாட்டை அழித்து விடாதே, இந்த நாட்டு மக்களை அழித்து விடாதே. உனக்கு மாற்றம் செய்யக்கூடிய நீ அனுப்பி தந்த சட்டத்திட்டங்கள் இவைகள் அனைவரும் மீறப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த மக்களை நீ தண்டித்து விடாதே என்று பொதுவாக நாம் துஆ செய்வதுடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த துன்பத்திலே இருந்தவர்களுக்கு நாம் விடுதலையை கொடுப்பதற்கு கொடுத்து விடியா அல்லாஹ் என்று நாங்கள் பிரார்த்தனை புரிய வேண்டும். இதுபோன்ற அனர்த்தங்கள் இனிமேல் ஏற்படாமல் நம்மையும் நமது மக்களையும் நமது நாட்டு மக்களையும் அதே போன்று உலகம் பூராவிலும் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் துன்பங்களும் துயரங்களும் வராமல் இருக்க வேண்டும் என்று நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அதே நேரத்திலே மிக முக்கியமாக மழை
பொழிகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு துஆவை இவ்விதம் கேட்குமாறு அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம அலல் ஆகாமி வல் லிராபி வ புதூனில் அத்வியத்தி வ மனாபித்தி ஷஜர். யா அல்லாஹ், நமது பகுதிகளிலும் நாம் இருக்கும் இடத்திலும் மழையை பொழிய வைக்காமல் காடுகளில், வயல்வெளிகளில், மலைகளில், தோட்டங்களில் இப்படியான அவைகளுக்கு தேவையுள்ளவர்களின் பக்கம் மழையை பொழியவை என்கின்ற துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொல்லித் தந்தார்கள். இதை மக்கள் சொல்ல வேண்டும் என்று. அதே போன்று அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, யா அல்லாஹ், எங்களுடைய இந்த மழையை பயனுள்ளதாக ஆக்கி என்று துஆ கேட்கும்படி சொன்னார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா, யா அல்லாஹ், இந்த மழையுடைய நலவை எங்களுக்கு தருவாயாக, அதிலே இருந்து எங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் ஆக்குவாயாக என்கின்ற போன்ற துஆக்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்திருக்கிறார்கள். இது போன்று நாங்கள் துஆ செய்வதுடன், நல்ல காரியங்களை செய்வதுடன், இந்த மக்களுக்கு உதவி புரிவதுடன் இன்றைய காலங்களில் துன்பங்களையும் துயரங்களையும் சந்தோஷமானதாகவும் நன்மைகள் நிறைந்ததாகவும் ஆக்குவோமாக. எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.